ஜனநாயகன் படத்தோடைய ஃபேமஸான ஒரு டைலாக், திரும்பி போற ஐடியாவே கிடையாது. ஐ ஆம் ஆக்சுவலி அந்த டைலாக் வந்து அப்படி பேசியிருக்கூடாது. எப்படி பேசியிருக்குனாக்கா, சிஎம் சார் என்னை பழி வாங்கணும்னா டைரக்டா என்னை பழி வாங்குங்க, என் படத்து மேல கை வைக்காதீங்க. என் படத்தை நம்பி ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, படத்தோட நடிகைகள் இருக்காங்க. ஸோ அந்த படத்தை வச்சு பல டெக்னீஷியன் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். நீங்க வந்து பழி வாங்கணும்னா நான் வீட்டில் தான் இருப்பேன். என்னை வந்து பழி வாங்குங்க, என் படத்து மேலே கை வைக்காதீங்க, என் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வைங்க. ஸோ இப்படிதான் டைலாக் வந்து பேசணும். ஸோ இது மாதிரி பேசுறது வந்து எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தளபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்து வந்த பாதைகள் வந்து உங்களுக்கே தெரியும். தலைவா படம், வேலாயுதம் படம் மற்றும் புலி படம், இந்த படத்தெல்லாம் வந்து லாஸ்டா வந்து மாஸ்டர் படம் கூட பிரச்சனை தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி டீல் பண்ணாருன்ட்டு ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். ஸோ அப்படி டீல் பண்ண நம்ம தளபதி வந்து இப்போதைக்கு வந்து அது மாதிரி டீல் பண்ண முடியல. ஏன்னாக்கா முழுக்க முழுக்க அரசியல்வாதி ஆகிட்டாரு. தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர்மேனா அப்படிதான் பல அவங்களோட ரசிகர்கள் வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. சிஎம் சார் என் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்லாம் பேச முடியாது. ஏன்னா அண்ணன் வந்து முழுக்க முழுக்க அரசியல்வாதி ஆகிட்டாரு. அடி பண்ணவே முடியாது. இதுக்கப்புறம் அவர் கர்ஜிச்சாக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா 8 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமா. ஆனா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம அணிலாம் வந்து கூச்சல் விடுறாங்க. ஸோ அதோட சவுண்டை வந்து யாருமே கேட்கல. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நிமிஷம், நான் வந்து அப்படி பேசக்கூடாது. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் கழுவி ஊத்துவீங்க. ஆனா சில விஷயங்கள்லாம் ஒப்பனா பேசிதான் ஆகணும். எனக்கே வந்து கஷ்டமா தான் இருக்கு இது மாதிரி பேசுறதுக்கு. என்னன்னாக்கா நீங்க வந்து பண்ணிருக்கிற விஷயங்கள் அப்படி. ஸோ சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கிட்ட வந்து எல்லா வன்மத்தை வந்து காட்டிருக்கீங்க. அஜித் சார், சிவகார்த்திகேயன், இப்ப வந்து சிவகார்த்திகேயன், இப்ப அதே மாதிரி சூரிய ரசிகர்கள், எல்லா ரசிகர்களோட சண்டை பெரிய ஒரு வாரே போட்டு வச்சிருக்கீங்க. அவங்களோட ஓட்டுலாம் எனக்கு வேணாம், அவங்க பெரிய இதுவா அப்படிலாம் வந்துட்டு பேசியிருக்கீங்க. ஸோ அப்படிதான் சினிமாவில் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கல, எல்லாருக்கிட்டையும் சண்டை வளர்த்து வச்சிருக்கீங்க. பாத்தீங்கன்னா அதனாலதான் உங்களுக்கு வந்து ஆதரவா வந்து யாருமே பேச வரல. என்ன பிரச்சனைனாக்கா தன்னுடைய படம், அவரோட சொந்த படம், அந்த அந்த படத்தையே ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி கரெக்டான சொன்ன டேட்டுக்கு சொன்ன நேரத்துக்கு கொண்டு வராத விஜய் அவர்கள் நாளைக்கு அரசியலுக்கு வந்துட்டாக்கா மக்களோட பிரச்சனையை எப்படி வந்து தீர்ப்பாரு வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நாளைக்கு வந்து இவரே வந்து நல்லது பண்ணதான் அரசியலுக்கே வரீங்க, ரொம்ப நன்றி. இப்ப நாளைக்கு நீங்க சேம் ஆயிட்டீங்க, மக்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு வரீங்க. அந்த நல்லதை கெடுக்கிறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த நல்லதை எப்படி கொண்டு வருவீங்க? இந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை, உங்க படத்தை சொன்ன டேட்டுக்கு சொன்ன நேரத்துக்கு கொண்டு வர முடியாத நீங்க நாளைக்கு மக்களுடைய பிரச்சனை எப்படி வந்து தீர்ப்பீங்கன்றது ஒரு எனக்கு பெரும் கேள்விக்குறியா இருக்கு. என்னடா இது, ஏன்னா இப்பதான் வந்து ஒரு பெரும் துயரத்துல இருந்து வெளியே வர முடியல உங்களால. கரூர் பிரச்சனைல இருந்தே வெளியே வர முடியல. அது கட்டின ஒன்னும் ரெடி, அதுக்கப்புறம் ஒன்னும் ரெடி. ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங். இந்த ஸ்டார்டிங்கே உங்களால பண்ண முடியும். எவ்வளவு இருக்கு அரசியல் வந்து, எவ்வளவு இருக்கு. அதெல்லாம் வந்து உங்களால எப்படி தாக்கு பிடிக்க முடியுதுன்றது பெரும் கேள்விக்குறியா இருக்கு. தொண்டர்கள் சொல்லக்கூடாது, ஆச்சரியக்குரியல். அவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பர்மேன், ஒரு பெரிய என்ன சொன்னாலும் கேட்டு உலகமே மாறிடும் அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் வச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா இங்க நடக்கிறது சுத்த அப்படியே ஆப்போசிட். விஜய் சாரை வந்து எனக்கு இப்படி பேசவே பிடிக்கல. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்தார். அப்பாவை நம்பிதான் அவர் வரல. அவரோட சொந்த எத்தனையோ பெரிய நடிகர்களோட பசங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு தமிழ் சினிமா. ஆனா அத்தனையுமே சூப்பர் ஸ்டார் ஆகல. விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய உழைப்பையும் போட்டுதான் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. சோ அப்படி வந்தவர் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவர் வந்து தடுக்கிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் அவரால் பண்ண முடியலையே, நாளைக்கு எப்படி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாருன்றதுதான் எங்களோட. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை இல்லை, சிம்பிள். அரசியல்ல சினிமாவை கொண்டு வந்தீங்க, சோ சினிமாவில அரசியலை கொண்டு வந்துட்டாங்க, இதுதான். சோ சினிமாவில அரசியலை கொண்டு வந்தாங்க என்ன விளைவு ஏற்படும்ன்றது இதுதான் உண்மை. இது வந்து அரசியலோட பழிவாங்கல் தான்ட்டு அப்பட்டமா தெரியுது. இருந்தும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளால எதுவும் சொல்ல முடியல, எதுவும் பண்ண முடியல. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது விஜய் தரப்பு சைடு எதுவும் விட்டு இந்த சில காட்சிகளை நீக்கக்கூடாது, சில காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே வாண்டடா வந்து வற்புறுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பராசக்தி படம் வருது. ஸோ அது கூட வந்து இந்த படமும் வந்துச்சுனாக்கா வசூல்ல வந்து பாதிப்பு ஏற்படும். சில பிரச்சனைகளை வசூல்ல வந்து பாதிப்பு ஏற்படும். படம் ஓடுமா ஓடாதா, ஏன்னா ஆல்ரெடி ரீமேக் படம். ஸோ அப்படிங்கும் போது
சோலோவா தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட பார்த்துட்டு ஸோ பிரச்சனையை இவங்களே கூட உருவாக்கலாமா அப்படின்றது எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா இவங்களே வந்து சோலோவா ரிலீஸ் பண்ணாதான் பெரிய வசூலை காட்ட முடியும். ஏன்னா தளபதியோட கடைசி படம், ஏன்னா ஒரு பெரிய ஒரு மாசு இது இருக்கு. ஸோ அப்படின்றது போட்டியோ வந்தாங்க வந்து அது பராசக்தியோட ட்ரைலர்லாம் பார்த்தா மிரண்டுட்டேன். ஸோ அப்படி பெரிய படத்துல ஸோ அது மாதிரி படத்துல வந்து இது மாதிரி படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு டவுட் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து ஒருவேளை பராசக்தியோட ட்ரைலரை பார்த்து மறந்துட்டு இவங்களே வந்து இது மாதிரி பண்றாங்களான்ட்டு தெரியல. ஏன்னா சோழாவை கொண்டு வந்தாங்க பல ரெக்கார்டு இருக்கு, முறியடிக்கலான்ற விஷயமும் உங்களுக்கு யோசிக்கலாம். ஸோ பிஜேபி சப்போஸ் இந்த விஷயத்துல வந்து தலையிட்டாங்க, இவங்க வந்து கூட்டணிக்காக தான் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க, அதனாலதான் மிரட்டுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா வந்து எனக்கு வந்து ஒண்ணு டிஎம்கே பண்றாங்களா பிஜேபி பண்றாங்களா யாரு பண்றாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனா முழுக்க முழுக்க இது வந்து ஒரு அரசியல் இருக்கு. ஆனா தளபதி அவர்கள் வந்து இது அரசியல அழகா பேசி ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம், பண்ணிட்டு சொன்ன டேட்டுக்கு சொன்ன நேரத்துக்கு படத்தை கொண்டு வந்திருந்தாங்க விஜய் சாரோட மாசு அவரோட பலம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து கோட்டை விட்டுட்டார். ஆனா நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் மட்டும் கரெக்டா சொன்ன டேட்டு கொண்டு வந்திருந்தாக்கா வேற லெவல். ஆனா இதே வச்சு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஓட்டு வாங்கலாம். பாத்தீங்களா என்னோட படத்தை வந்து இது பண்ணி தடுத்துட்டாங்க, இது வந்து அரசியல் வருது பழி வாங்குறதுதான் அப்படின்னு சொல்லி கூட இவர் வந்து ஓட்டு வாங்க ரெடியா இருப்பாருன்னு தோணுது. ஸோ எது எப்படியோ சினிமாவில் வந்து அரசியல் வந்தாங்க இது மாதிரி தான் பல பிரச்சனைகள் வரும். சினிமாவில் அரசியலை வந்து விட்டுட்டு சினிமாவை பார்க்குற வரைக்கும் பிரச்சனைகள் வந்து இது மாதிரி வர வாய்ப்பே கிடையாது. ஸோ விஜய் சார் எப்படி வந்து மேற்கொண்டு என்னென்ன பிரச்சனைகளை எப்படி எப்படி சமாளிக்க போறாருன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியல. ஸோ அவர் கையில தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.